மற்றும் மறைந்த மர்சி அல்ஃபோன்ஸ், சைமன் அல்ஃபோன்ஸ், வில்லியம், ஃபாதர் தாமஸ், ஃபாதர் அகஸ்டின், மனோகரிலியோ, சாண்டோ ஆண்டனி, ஜான் பாஸ்கோ, முனுசுவாமிகளுடைய ஆவலுக்காக இந்த கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லா உலகிலும் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடு அழைத்து செல்வராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் திருப்பொருளை என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்முடைய தூய ஆவியின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனாக இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழைத்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார், அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலையச் செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக் கொண்டுள்ளனர், சாக்கு உடையை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப் பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சோர்ந்துள்ளன, என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும்
மகள் சீயோனே, கன்னிப் பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன் உன்னை? உன் காயம் கடலைப் போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய்வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதல் சாமத்தில் குரலெழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரைப் போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விடும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதே ஆண்டவரே. சிலுவைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதே ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோயில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். சிலுவைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதே ஆண்டவரே. நெடுநாள்களாய் பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். சிலுவைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதே ஆண்டவரே. அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரல் பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்துக்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். சிலுவைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதே ஆண்டவரே. உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வாராக. சிலுவைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதே ஆண்டவரே. Hallelujah. 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 அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. Hallelujah. 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 ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தியுடைய நற்செய்தியிலிருந்து
முதலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்கவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்திருக்கின்றான் என்றார். இயேசுவிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர்களில் யாரிடமும் இத்தகையான நம்பிக்கை நான் கண்டதில்லை. கிழக்கும் மேற்கிலிருந்து பலர் வந்து அபிராமும் ஈசாக் யோகோப் ஆகியோரும் விண்ணரசு பந்தியில் அமர்வர். அரசுக்கு அறிவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தார். இயேசு பேதுருவின் வீட்டிற்கு சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோய்களிலும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் தம் பீடிகளை தாங்கிக் கொண்டார். நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எஸ்ஐயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களை இன்று தாய்க்குச்சிலிருந்து புனித சிறில் அவருடைய விழா கொண்டாடுகிறது. ஒரு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு குழப்பம். மாதாவை அவர் சாதாரண ஒரு மனிதனும் கடவுளும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு ஸ்ட்ராங்காக திருச்சி வைக்கின்ற விசுவாசத்தை போதித்து வந்தார். அவருடைய விளையாட்டு கிறிஸ்துவன் அவர்களை என்னுடைய நட்சத்திரம் 2 விஷயமான வார்த்தைகளை நம்ம சிந்திக்கலாம். ஒன்று ஒரு நூற்றுவர் தலைவர்னா 100 பேருக்கு ஒரு தலைவர், அதாவது ஒரு சோல்ஜர். அப்போ தான் பெரிய ஒரு கமிஷனர் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் ஆண்டவருக்கு இயேசு பற்றி கேள்விப்பட்டு தன்னுடைய மகன் ரொம்ப காய்ச்சலாக இருக்கும்போது அவரை கேட்கும் பொழுது ஆண்டவரும் உடனே ஏற்றி நான் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஐயா, நீரை வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, இந்த ஒரு ஆள் அவர் கிறிஸ்துக்கு சம்மந்தப்பட்டவரும் கிடையாது, யூதரும் கிடையாது. அவர்கள் யூதரும் கிடையாது, ஆண்டவர் இயேசு நம்பிக்கை கிறிஸ்தவரும் கிடையாது. அவர் ஒரு ரோமன் சோல்ஜர். அவர் ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம். அவர் வேறு இடத்துக்கு சேர்ந்தவர். ஆனால் இந்த வார்த்தை, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலையடைவான் அப்படின்ற இந்த வார்த்தை அன்னைக்கிலிருந்து ஆண்டவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு ஒரு எல்லா திருப்பலிலையும் இந்த வார்த்தை சொல்லப்படுது. பாருங்களேன், அவர் ஒரு கிறிஸ்தவரும் கிடையாது, ஒரு யூதரும் கிடையாது, ஒரு வேற இடத்துக்கு சேர்ந்தவர். அவருடைய விசுவாசம் எல்லா திருப்பலிலையும் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்றார்.
அவர் சொல்றாரு, இதுவரை இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்றாரு. சில நேரத்தில் வந்து நம்ம திணிக்க வந்து பாடிங்க வாஸ்துங்க எல்லாம் இருக்கலாம், இல்லை நம்ம நிறைய கோயிலுக்கு போகலாம். நம்ம விசுவாசத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நல்ல முட்டையாக தான் ஜீரோவாக. நம்முடைய விசுவாசமும் நம்முடைய செயலும் அது வேறு வேறு இடத்துல. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய மனசாட்சிக்கும் தெரியும். நான் யார் அப்படின்னு என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஒரு மனசாட்சி வந்து உண்மையாக இருப்பவர்கள் மட்டும்தான் ஒரு நேர்மையாக இருக்கிறது முயற்சி பண்ணலாம். என்னுடைய நற்செய்தி வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் வந்து அவரை பார்த்து, ஓகே நீ உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகணும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பாருங்களேன், ஒரு மனிதர் வந்து கடவுளுடைய வார்த்தையை வந்து நம்பினார். அந்த வார்த்தையை சொன்னால் மட்டும் போதும், நான் குணமடைவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து அவர்கள் இருந்தது. அதுக்கேற்ற விசுவாசக்கேற்ற கடவுள் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறார். இது பயங்கரமான ஒரு விசுவாசம். இதை வந்து நம்ம வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறதே தெரியாது. நம்மள்கிட்ட இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி தான். அடுத்து அவர் வந்து வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலில் யாரிடமும் இத்தகையான நம்பிக்கை நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் வந்து நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவரும் மகிழ்ச்சி படுறது. சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் வந்து அப்படின்னா கொஞ்சம் நேரோ மைண்டடாக நம்ம திருப்பலிக்கு வர்றது வந்து கடவுளை வந்து புகழ் இருக்காங்க. ஆனால் சில நேரத்தில் பார்க்கணும் தண்ணியே போகிற என்ன சொல்றது பாராட்டின்னு தன்னுடைய மகிமை தான் வந்து சில நேரத்தில் பண்ணுவாங்க. அவங்க செய்யக்கூடிய அனைத்துமே வீணாக போயிடும். கிறிஸ்துவனுடைய என்னுடைய 2வது பகுதியில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு இருந்த அந்த காட்சியில் குணமாக்குறாங்க. பாருங்களேன், அவங்க குணமாக்கிட்ட பிறகு அவங்க சும்மா இருக்கல, அவர்கள் வந்து பணியாற்றினார் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் பணியாற்றினார். நம்ம நிறைய ஹெல்ப் நம்ம வாங்கிக்கிறோம் கடவுள்கிட்ட. ஆனால் எத்தனை முறை நம்ம வந்து நம்ம திருச்சபைக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம். திருப்பலிக்கு வரோம், அதில் பெனிஃபிட் நம்ம வாங்குறோம். திருச்சபையிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாங்கிக்கிறோம். எத்தனை முறை நான் வந்து திருச்சபைக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிறேன், உதவியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சில பேர் கோயிலுக்கு வர்றது வந்து சும்மா நிறைய வேலையெல்லாம் செய்வாங்க. அது அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டேஜ்க்காக வரும். சில பேர் வந்து அந்த ஒரு என்கிட்ட அந்த உரிமை அதுக்காக வரும். எத்தனை பேர் உண்மையிலே வந்து நான் கடவுளுக்கு திருச்சபைக்கு நான் வந்து நான் சேவை செய்யணும் அப்படின்னு எத்தனை பேர் வராங்க? அது பெருக்கிறதாகட்டும், இல்லை தொடுகிறதாகட்டும், இல்லை எந்த வேலையிலும், இல்லை லிட்டரேச்சரில் பங்கெடுக்க கொடுக்குறதோ, நான் கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது எத்தனை பேர் வராங்க? எப்போதுமே போட்டி. ஒருத்தர் வந்தால் பிடிக்காது, ஒருத்தர் வந்தால் பிடிக்காது, ஒருத்தர் படித்தா பிடிக்காது, ஒருத்தர் பாடினா பிடிக்காது, ஒருத்தர் வாசித்தா பிடிக்காது. எப்போதுமே அந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றது இது எவ்வளோ பெரிய கெட்டதான ஒரு மனப்பான்மை அப்படின்னா அவர்கள் எந்த விதத்தில் தகுதியாக இருக்கிறார்கள் அப்படின்றது சிந்திக்கிறது. கிறிஸ்துவனுடைய என்னுடைய ஆண்டவர் லட்சியத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அவர் செய்யக்கூடிய ஒரு செயல்களை வந்து அது வந்து நம்மளுடைய ஆக்ஷன் தெரிவிக்கணும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அது வந்து இவர் வந்து கடவுளுக்கு சார்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதனால என்னுடைய திருவிழா நாம் கடவுள் சமைப்போம். இறைவா, நான் வாங்கிக்கொண்ட அனைத்து வரங்களுக்கு ஏற்றவும் அதுக்கு ஈடாக வேணும். அட்லீஸ்ட் மினிமம் வந்து நான் திருச்சபைக்கு வந்து ஒரு விசுவாசத்தோடு வாழக்கூடிய மனிதராக மாற்றும்படி திருவிழா பண்ணுறாங்க. உயிர்கள்
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து வெளியேற்றுக் ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி வெளியேற்றிலும் அதனால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உண்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் ஆணிக்கடாக உங்க அழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நிறையனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை பரிசுத்தந்தை எல்லாம் நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவியாக இருந்தாலும் இடத்தில் நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இரக்கமின்றி கண்ணீரிலிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடப்பட்டு எங்களை நித்திய சபையிலிருந்து விடுவித்தார். இரதோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராததுடன் என சொல்வோர் ஆட்சியும் மற்றும் ஆனந்த அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே துணிவத்திற்கும் ஊற்று அவருடைய ஆண்டவரிலிருந்து இக்காலத்தில் படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்கள் பரிமாறுவாக. அவர் பாடப்பட உள்ளம் கிடைத்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்த நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீட்டில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக எடுக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருகிய பின் கிண்ணத்தில் எடுத்து மீண்டும் உமது நன்றி கூறி தம் சீரில் கலைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினும் உயர்வின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தையும் மேம்படைக்கும் கிணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். நம் திருமன்றும் ஊழியருக்குரிய தகுதிகளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவேயும் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநேராகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பின் நிரம்பிற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் விரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருநொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உகந்தவராக இறக்கிய இறந்தவராகிய புனித அண்ணனோடும் நான் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமுருகன் இயேசு சொல்லியாக உண்மை புகழ்ந்தேது உணர்வுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிக்கு நாம் பயிற்சி பெற்று நாம் சொல்வோம்: எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீவனத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியின் கடன் நலமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரை இயேசு அமைதியை உங்களுக்கு பெற்று செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஒரு திருத்தொழில் முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவெண்ணம் ஆவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் என தருகிறாங்க என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மையில் உலகின் பாவனை போக்குபவர், செம்மையில் விருதுக்கு அழகி பெற்றவர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நிகழ்ச்சியல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருப்பதின் நோய் குதிப்புள்ள உடலும் இரத்தத்தலம் ஊற்று பெற்று புதிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியான கண்ணடைய செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி. wonderful day. அலைகள்